அளவற்ற பிரபஞ்சக் கடலில் நேரம் என்பது எங்கே ஒரு முடிவில்லாத நதி போல் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அங்கே ஒரு பண்டைய போர் நிகழ்ந்தது. இருள் மற்றும் தெய்வீகத்தின் இடையே நடந்த இந்த மாபெரும் போரில் மகாவிஷ்ணு தனது 3வது அவதாரத்தை எடுத்தார். அதுவே வராக அவதாரம். உலகையே அழிவிலிருந்து மீட்ட மகத்தான திருவுருவம். பண்டைய காலத்தில் சத்தியயுகத்தில் சக்தி வாய்ந்த 2 அசுரர்கள், இரண்யாக்ஷன் மற்றும் இரண்யகசிபு, முனிவர் கசியபரும் அவரது துணைவி திதியினருக்கும் புதல்வர்களாக பிறந்தனர். இவர்களின் வல்லமை மற்றும் அகந்தை எல்லையற்றது. அவர்களில் இரண்யாக்ஷன் தங்க கண்கள் உடையவன் மிக பெரிய அச்சுறுத்தலாக மாறினான். அவன் பேராசையால் தேவர்களை எதிர்த்து போரிட்டு அவர்களை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினான். ஆனால் அவன் அதோடு நிற்கவில்லை. அவன் தனது பேரழிவு திட்டத்திற்காக பூமாதேவியை, அதாவது உலகத்தையே பிடித்து பெரும் பிரபஞ்சக் கடலில் இழுத்துச் சென்றான். உலகம் முழுதும் இருளில் மூழ்கியது. பூமி முழுதும் துன்பத்தில் ஆழ்ந்தது. தேவர்களும் முனிவர்களும் பிரம்மதேவரிடம் சென்று உதவி கேட்டனர். அப்போது பிரம்மா மகாவிஷ்ணுவை நோக்கி பிரார்த்தித்தார். இந்த இருளில் இருந்து உலகத்தை மீட்பதற்காக விஷ்ணு ஒரு புதிய ரூபம் எடுத்தார். ஒருபோதும் காணப்படாத ஒரு வடிவம். அதுவே வராக அவதாரம். ஒரு மகா கர்ஜனத்துடன் பிரபஞ்சம் முழுவதும் அதிர்ந்தது. வராகன் வெகு வேகமாக பிரபஞ்ச கடலில் மூழ்கி பூமியை மீட்டெடுக்க புறப்பட்டான். வராகன் கடலின் ஆழத்திற்கு சென்றபோது அங்கு பூமாதேவியை கண்டான். ஆனால் அவளை மீட்டெடுப்பதற்கு முன் முழுமையான கொடூரத்துடன் இரண்யாக்ஷன் தோன்றினான். என்னுடன் யார் போராட துணிகிறது என இரண்யாக்ஷன் புயல் போல் கத்தினான். ஒரு பெரும் யுத்தம் வெடித்தது. கடல் கொந்தளித்தது. சொர்க்கம் முழுதும் நடுங்கியது. 1000 ஆண்டுகள் அவன் இழைத்த கொடிய தாக்குதல்களுக்கு விஷ்ணு பகவான் வராகனாக துணிந்து போராடினார். அவ்வப்போது இரண்யாக்ஷன் வெற்றி பெறுவது போல தோன்றியது. ஆனால் இறுதியில் விஷ்ணுவின் தெய்வீக சக்திக்கு முன்பு இரண்யாக்ஷன் பெரும் தோல்வியை தழுவினான். அசுரனை அழித்த பிறகு வராகன் தனது வலுவான தந்தங்களில் பூமாதேவியை தூக்கி ஆழ்ந்த கடலிலிருந்து மீட்டான். பூமாதேவி தனது இயல்பான நிலைக்கு திரும்பியவுடன் பிரபஞ்சம் மீண்டும் சமநிலைக்கு திரும்பியது. இந்த அவதாரத்தின் நினைவாக திருப்பதி வராக சுவாமி கோவில், கஜுராஹோ வராகன் கோவில் மற்றும் கர்நாடக மாநிலத்தில் உள்ள பூவராக சுவாமி கோவில் ஆகியவை இருப்பது மிகப்பெரிய புகழாகும். இந்த கதையை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் மற்றும் அடுத்த அவதாரம் பற்றிய தகவல் அறிய சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.